வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 18ஆம் நாள் 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியது. நமக்கு ஒவ்வொரு நாட்களுமே நல்ல நாட்களாகத்தான் நாட்கள் மலர்கிறது. அவற்றை நல்ல நாளாக சந்தோஷமான நாளாக உருவாக்கி கொள்வது அவரவருடைய சிந்தனையிலும் செயலிலும் உண்டு. எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். கூடாத நாள் என்ற ஒரு நாள் கிடையாது. எந்த நாளும் நல்ல நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை இது பொதுவாக அன்றாடம் வேலைகளுக்கு செல்லுகின்றவர்களுக்கு என்று விடுமுறை நாள். இவர் நமக்கு ஆலயங்களுக்கு செல்லுவதற்கு ஏனைய நாட்களிலே நேரம் கிடைப்பதில்லை என்று எண்ணுகின்றவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலாவது காலையிலே ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதிகாலையிலே எழுந்து காலை கடன்களை முடித்து ஆசார சீரராக சூரிய பகவானை பிரார்த்தனை செய்வது இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியன் உதிக்கின்ற வேளையிலே யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உடலிலே நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்களெல்லாம் விலகக்கூடிய சக்தி அந்த இயற்கையிலே பிரத்யக்ஷ தெய்வம் என்று போற்றப்படுகின்ற சூரிய பகவானுடைய கதிர்களுக்கு இருக்கிறதாம். இப்போ நம் முன்னோர்கள் இவையெல்லாம் கண்டு அனுபவித்து வாழ்ந்து நமக்கு விட்டு சென்றார்கள். இப்போ அதெல்லாம் ரொம்ப மறைவி மறைந்து கொண்டு வந்து விட்டது. முன்னைய காலத்திலே இந்த பிறந்த குழந்தைகளை 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வயசு வரையிலே இந்த அதிகாலை வேளையிலே சூரியன் உதிக்கின்ற அந்த இளம் கதிர்களோடு அந்த இளம் வெப்பம் வருகின்ற நேரத்திலே எண்ணெய் பூசி இந்த பிறந்த குழந்தைகளை எல்லாம் வெறும் தரையிலே கிளத்தி விடுவார்கள். அது அந்த சூரியனுடைய அந்த இளவெப்பம் படுகின்ற பொழுது நரம்புகளுக்கு நல்ல வலுவை சக்தியை தரக்கூடியது, அந்த உடலிலே ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்பதனாலேயே அந்த சிறுபராயத்திலிருந்து அந்த குழந்தைகளை எல்லாம் இவ்வாறு சூரியனுடைய ஒளிபட வைத்தார்கள். இப்போ அப்படி தாய்மார்களுக்கும் அது தெரியாது, அப்படி வைக்கிறதுக்கு வசதிகளும் இல்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய போதனைகளிலே
மலைப்பொழிவு போதனை என்பது மிகவும் முக்கியமானதாகவும் உயர்ந்த அறநெறிகளை கூறுகின்றதாகவும் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை எல்லாம் அழகாக இயேசு போதித்திருந்தார் என்று நற்செய்தியாளர்கள் எமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். மனித உறவாடல்களிலே பல நிலைகளிலே இந்த உறவாடல்கள் இடம்பெறுகின்றன. இங்கு நான் நீ என்று சொல்லுகின்ற பரஸ்பர உறவை வளர்க்க வேண்டிய தகமைகளிலே ஒன்று நாங்கள் செய்யக்கூடாதவையும் நாங்கள் செய்ய வேண்டியவையும் என்று இயேசு அழகாக பல உண்மைகளை எடுத்து இயம்பியிருக்கின்றார். ஒன்று, நாம் அடுத்தவர்களை பற்றி பலவாறு தீர்ப்பிடுகின்றதும் அந்த தீர்ப்பிலே நாங்கள் வேறு அடுத்தவர்கள் வேறு என்று சொல்லி பிரித்து அடுத்தவர்களை நாங்கள் குற்றவாளிகளாக கூண்டிலே நிறுத்துகின்ற எங்களுடைய உரையாடல்கள், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய தீர்மானங்கள் இவைகளெல்லாம் நல்லுறவுக்கு பகையாக அமைகின்றன. அதனால் இயேசு சொல்லுகின்றார், அடுத்தவரை உடைய கண்ணிலே ஒரு துரும்பு இருக்கின்றது என்று சொன்னால் அதை சுட்டி காட்டுவதற்கு முன்னதாக உன்னுடைய கண்ணிலே மரக்கட்டை இருக்கின்ற அளவிற்கு உன்னுடைய கண் மூடப்பட்டிருக்கின்றது. நீ ஒரு பெரும் குற்றவாளியாக இருக்கின்ற வேளையிலே அடுத்தவர்களுடைய குற்றங்களை எப்படி நீ பெரிதுபடுத்த முடியும், சுட்டி காட்ட முடியும்? சுட்டு விரல் அடுத்தவருடைய குற்றத்தை சுட்டி காட்டுகின்றது என்றால் ஏனைய 3 விரல்களும் உன்னை சுட்டி காட்டுகின்றது. நீ யார்? நீ எப்படி இருக்கின்றாய்? உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றது என்றும் நீயும் ஆய்ந்து பார் என்று சொல்லுகின்றதை போல இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேள்வி கேட்கின்றார். நான் எந்த நிலையிலே இருக்கின்றேன் என்று நான் முதலில் என்னை கேள்வி கேட்க வேண்டும் என்று. அடுத்தவர்களை பற்றி நாங்கள் எடை போடுகின்ற பொழுது பெரும்பாலும் உளவியலாளர்களுடைய கருத்தின்படி எங்களுடைய குற்றங்களை மூடி மறைப்பதற்காக, எங்களுடைய குற்றங்களை நாங்கள் ஒப்புக்கொள்ளாதபடி அல்லது எங்களுடைய குற்றங்களை நியாயப்படுத்துவதற்காக நாங்கள் அடுத்தவர்களுடைய குற்றங்களை சுட்டி காட்டுவது மட்டுமல்ல, நாங்கள் மிகைப்படுத்துகின்றோம். அல்லது நாங்கள் இமேஜினேஷன் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் அப்படி இருக்கலாம், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பலவாறு இல்லாதவற்றை எல்லாம் நாங்கள் அடுத்தவர்கள் மீது சுமத்துகின்றோம். இயேசுவிடம் ஒரு விபச்சாரத்திலே கையுமையுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணை பரிசேயர்கள் கொண்டு வந்த பொழுது இயேசு அந்த பெண்ணை பார்த்து நீ பாவம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த குற்றம் சுமத்துகின்றவர்களை பார்த்து கேட்கின்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லால் எறியட்டும் என்று சொல்லி. அந்த காலத்திலே யூத சமயத்திலே பெரும் கடுமையாக இருந்த அந்த மக்கள் அந்த சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக பெரும் தண்டனைகளை அவர்களுக்கு விதித்தார்கள். கல்லால் எறிந்து கொல்லுகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த யுகத்திலே, இந்த நவீன காலத்திலே அதை நாங்கள் ரூபீகரித்து பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஒருவரை கல்லால் எறிந்து அவர் சாகும் வரை அவரை காயப்படுத்தி அவருடைய உயிரை பறிக்கின்றது என்பது பெரும் சாபத்துக்குரிய கடுமையான தண்டனையாகும். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை இயேசு வழங்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது இயேசுவினுடைய தீர்ப்பு அந்த சமூகத்திற்கு பெரும் புரட்சிகரமான தீர்ப்பாக இருந்தது. இனிமேல் நீ பாவம் செய்யாதே, நான் உனக்கு தீர்ப்பு வழங்க மாட்டேன். நான் யார் உனக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இயேசு இந்த உலகத்திலே யாருக்கும் தீர்ப்பு வழங்கி அவர்களை தண்டிக்க விரும்பவில்லை. தன்னுடைய அன்பினாலே, மன்னிப்பதினாலே, இரக்கம் கலந்த அணுகுமுறையினாலே அவர்களுடைய குற்றங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதனூடாக, மனச்சாட்சியினுடைய விளக்குகளை ஏற்றி அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு ஒரு சுய அறிவை கொடுப்பதனூடாக, இறைவனுடைய அன்பினுடைய வழி, அவருடைய இரக்கத்தின் வழி மக்கள் மனமாற்றம் பெற முடியும் என்ற ஒரு புதுமையான போதனையை இயேசு முன்வைத்தார்.
என்று நாங்கள் யார் யாரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தீர்ப்பிட்டு தண்டித்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் அவர்களுடைய பெயரை கெடுப்பதற்காக, அவர்களுடைய வாழ்வை கெடுப்பதற்காக, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உயரக்கூடாது, மேன்மையானவர்களாக வரக்கூடாது, அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் தங்களுடைய அந்த இலட்சியங்களை பெறக்கூடாது என்று சொல்லி மட்டம் தட்டுகின்றவர்களாக, குறைத்து பேசுகின்றவர்களாக, அவருடைய வாழ்வை இழிவுபடுத்துகின்றவர்களாக நாங்கள் ஒரு கடின உள்ளம் படைத்தவர்களாக பல தடவைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியே அதிலே நாங்கள் நியாயப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு பரிசெய தன்மையை இயேசு கண்டிக்கின்றார், மிகவே கண்டிக்கின்றார். ஏனென்றால் எல்லோரும் மனிதர்கள், பலவீனமானவர்கள். ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே, அருளினாலே அவர்கள் தூய்மையாக வாழ்வதற்கு நாங்கள் வழி சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த பணியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்றார். தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்லி நாங்கள் அடுத்தவர்கள் மனமாற்றம் பெற்று வாழ்வு பெற வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற அந்த வழிமுறையிலே நாங்கள் அடுத்தவர்களுக்கு எங்களுடைய அன்பையும் கரத்தையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுக்கு தீர்ப்பிடாமல் அடுத்தவர்களை வாழ வைக்கின்றவர்களாக, புதிய புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கின்றவர்களாக, ஆலோசனை கொடுக்கின்றவர்களாக, ஆற்றுப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் திகழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் மன்றாடி நிற்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது, உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த, மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து, அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும்.
தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.